இந்தியாவில் மாவீரர் துயிலும் இல்லத்தில் சிரமதான பணிகள் வேலி அடைக்கும் போது இராணுவத்தினர் இடையூறு. விசுவமடு தேராவில் மாவீரர் துயிலும் இல்லத்தில் 2025ஆம் ஆண்டு மாவீரர் நாள் நிகழ்வுகளை அனுஷ்டிப்பதற்காக இன்று சிரமதான பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. இன்று காலை மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டு சிரமதான பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டதை தொடர்ந்து மாவீரர் துயிலும் இல்லத்தின் முன்பகுதிக்கான வேலி அமைக்கும் பணிகள் ஆரம்பித்து இடம்பெற்று வருகின்றன. தேராவில் மாவீரர் துயிலும் இல்ல வளாகம் இராணுவத்தினரின் ஆக்கிரமிப்புக்குள் காணப்படுகின்ற நிலைமையில் துயிலும் இல்லத்தில் ஒரு சிறிய பகுதியிலேயே குறித்த நினைவேந்தல் நிகழ்வுகள் வருடம் தோறும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையிலே குறித்த வளாகத்தின் முன்பகுதிக்கான வேலி அமைக்கும் பணிகள் இன்று முன்னெடுக்கப்பட்ட வேளையில் குறித்த இடத்தில் இராணுவத்தினர் வருகை தந்து தமது முகாமுக்கு அருகில் உள்ள பகுதியில் வேலி கம்பங்களை அமைக்க வேண்டாம் என இடையூறு வழங்கியுள்ளனர். இருப்பினும் குறித்த பகுதிக்கான வேலி அமைப்பு பணிகள் நிர்வாகத்தினரால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதேவேளையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த நிர்வாகத்தினர் 2025ஆம் ஆண்டு மாவீரர் நாள் நினைவேந்தல் நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக இடம்பெற்று வருவதற்கான சிரமதான பணிகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் ஏனைய ஏற்பாடுகளும் இடம்பெற உள்ளதாகவும் மாவீரர்களின் பெற்றோர் உறவுகள் வருகை தந்து தொடர்ந்து இடம்பெறும் பணிகளில் ஒத்துழைப்பு வழங்குமாறும் கோரியுள்ளனர். இதேவேளை எதிர்வரும் 1ஆம் திகதி முதல் தமது நிர்வாகத்தினர் நிதி சேகரிப்பு நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதோடு அவர்களை உரிய வகையில் அடையாளப்படுத்தி மக்கள் நிதி அன்பளிப்புகளை வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் துயிலும் இல்லத்தில் மிக நெருக்கடிக்குள்ளேயே மாவீரர் நாளை அனுஷ்டித்து வருவதாகவும் இந்த அரசாங்கமாவது இந்த மாவீரர் துயிலும் இல்ல காணியை முழுமையாக விடுவித்து தர வேண்டும் என்ற கோரிக்கையையும் முன்வைத்துள்ளனர். மரணத்தில் முடியுமோ புலி வீரர் வாழ்வு, ஈழம் மலர்ந்த பின்னும் உயிர் வாழும் மாவீரர் நினைவு. மாவீரர் சுமந்த கனவுகளில் ஒரு தேசம் தெரிகின்றது. மாவீரர் சுமந்த கனவுகளில் ஒரு தேசம் தெரிகின்றது. அவர் மண்ணுள் புதைந்து போன பின்னும் வீர வாழ்வு தொடர்கின்றது. வீர வாழ்வு தொடர்கின்றது. மாவீரர் சுமந்த கனவுகளில் ஒரு தேசம் தெரிகின்றது. ஒரு தேசம் தெரிகின்றது. விழிகளில் நெருப்புடன் புலிகள் போயினர். விழிகளில் நெருப்புடன் புலிகள் போயினர். வெட்டொலி கேட்கின்றது. அங்கே வேள்வி தீயில் வீழ்ந்த வருணல்கள் தோளில் வருகின்றது. தோழர்கள் தோளில் வருகின்றது. மாவீரர் சுமந்த கனவுகளில் ஒரு தேசம் தெரிகின்றது. ஒரு தேசம் தெரிகின்றது.
நெஞ்சினில் சுமந்தவன் உறங்கி கிடக்கின்றான். அவன் மார்பினில் குண்டேந்தி மாவீரனாகி தன் தாய் வீடு வருகின்றான். அவள் மடி மீது புதைகின்றான். மாவீர சுமந்த கனவுகளில் ஒரு தேசம் தெரிகின்றது. ஒரு தேசம் தெரிகின்றது. மாவீரர் படைத்திடும் பூமி இல்லங்கள் தலைமுறை வாழ்கின்றது. மாவீரர் படைத்திடும் பூமி இல்லங்கள் தலைமுறை வாழ்கின்றது. அங்கே மானிடராய் நாம் நிமிர்ந்திடும் தேசம் கண்ணுள் விரிகின்றது. எங்கள் கண்ணுள் விரிகின்றது. மாவீர சுமந்த கனவுகளில் ஒரு தேசம் தெரிகின்றது. அவர் மண்ணுள் புதைந்து போன பின்னும் வீர வாழ்வு தொடர்கின்றது. வீர வாழ்வு தொடர்கின்றது. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் தேராவில் மாவீரர் தொழில் இல்லத்தினுடைய பணிக்குழு எங்களுடைய 2025ஆம் ஆண்டு தேசிய மாவீரர் நாள் நிகழ்வுடைய முதற்கட்ட நிகழ்வாக இப்பொழுது நாங்கள் இந்த சிரமமான வேலைகளை ஆரம்பித்திருக்கிறோம். தொடர்ச்சியாக நவம்பர் 27 வரை எங்களுடைய வேலை திட்டங்கள் இங்கே மிக நேர்த்தியான முறையிலே எங்களுடைய பணிக்குழு செய்து கொண்டிருக்கும். இந்த நிகழ்வுகளுக்காக எங்களுடைய மாவீரருடைய பெற்றோர்கள், உறுப்பினர்கள், பொதுமக்கள் அனைவரும் வந்து எங்களுக்கு பங்களிப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்தும் நாங்கள் இந்த நிகழ்வுகளை எடுத்துச் செல்வதற்காக எங்களுக்கு நிதிகள் தேவைப்படுகின்றன. எங்களுடைய பணிக்குழு தொண்டர்கள் எதிர்வரும் காலத்தில் 1ஆம் தேதி தொடக்கம் தங்களுக்கான நிதிகள் சேகரிப்பதற்காக ஒவ்வொரு வலயங்களாக வருகை தர இருக்கின்றார்கள். அவர்களுக்கு உங்களுடைய ஒத்துழைப்புகளை வழங்கி அவர்களை உறுதிப்படுத்திய பின் அவர்களுக்கான அந்த நிதிகளை வழங்குமாறு பணிக்குழு சார்பாக நாங்கள் கேட்டு நிற்கின்றோம். மாவீரருடைய பெற்றோர் சார்பாகவும் வேண்டி நிற்கிறோம். தொடர்ந்து நாங்கள் இந்த நிகழ்வுகளை விடுவிக்கப்பட்ட ஒரு சில பகுதிகளில் மட்டும்தான் செய்யக்கூடியதாக இருக்கின்றது. இந்த அரசாங்கத்திடம் நாங்கள் ஏற்கனவே மகஜர்கள் கையளித்திருக்கின்றோம். இந்த நிலங்களை விடுவித்து இந்த நிகழ்வுகளை நடாத்துவதற்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு. இதுவரை அதற்கான சாதகமான எந்த ஒரு சமிக்கைகளும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. ஆகவே மீண்டும் நாங்கள் எங்களுடைய பணிக்குழு சார்பாகவும் எங்களுடைய மாவீரருடைய பெற்றோர்கள் சார்பாகவும் கேட்கின்றோம். இராணுவத்தால் அபகரிக்கப்பட்டிருக்கிற நிலங்களை விடுவித்து எங்களுக்கு இந்த நிகழ்வுகளை எங்களுடைய பெற்றோர்கள் தங்களுடைய கவலைகளை தீர்த்து அந்த நிகழ்வுகளை கொண்டாடுவதற்கு வழிவகுக்க வேண்டும் என்றும் இப்போ இருக்கிற அரசாங்கத்தின் மீது எங்கள் பணிக்குழு சார்பாக மீண்டும் நாங்கள் வேண்டியிருக்கிறோம்.